அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாய்ச்சித்த திருவடிகள் போற்று. நேத்திரத்தை நைவேத்தியமாக திருநேத்திரனுக்கு கொடுத்த யாம் கண்ணப்பன் நல்வாழ்த்துக்களை சிவமகா வாழைச்சித்தனுக்கு வழங்க அச்சிவனின் அருள் நல்நாளாய் வாசி பெருநாள் தனில் நல்வாழ்த்துக்களை வழங்க வந்தமர்ந்தோம். சிவமகா வாழைச்சித்தன் என்ற திருநாமம் பெற்று அத்திருநாமம் ஈரேழு 14 லோகத்திலும் எதிரொலித்து கொண்டிருக்க, இன்று உம்மை எதிர்வந்து காண்கின்ற மாந்தர்கள் நாவிலிருந்து அந்நாமம் உரைக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் யாவரும் சிவநாமம் உரைக்கின்ற நிலைக்கு நிகரான ஆற்றலினை பெற்றவர்களாய், அதிலிருந்து பேறு பெற்றவர்களாய், அந்நாமத்தை பிறருக்கு அவர்கள் உரைக்கின்ற பொழுது பிரபஞ்சம் இவர்களுக்குள் இருந்து பணி செய்யும் உயர் வரத்தை பெற்றவர்களாய் வளம் வருகின்ற அருள் வளத்தை கொடுத்தவனே வாழை சித்தனே வாழ்த்துகின்றோம். வளம் கொடுப்பவன் வரம் கொடுப்பவன் என்றெல்லாம் உம்மை உரைத்திருக்க, அந்நிலைகளையெல்லாம் ஒருவர் பெற வேண்டும் என்றால் தன்னிலையை உன்னிலைக்கு மாற்ற வேண்டும். உன்னிலை எந்நிலை? அது யுகமாற்ற நிலை என்ற ஒரு நிலை. அவ்வொரு நிலைக்கு தன்னிலை தன்னை ஒருவர் மாற்றுகின்ற பொழுது அவர்கள் பெருநிலை கொண்ட பிரபஞ்ச வடிவாக வலம் வரலாம். தமக்குள் இருக்கின்ற பிரபஞ்சத்தை காணலாம். தாமே பிரபஞ்சமாய் அமர்ந்திருப்பதை காணலாம். தாமே பிரபஞ்சமாய் அமர்ந்துவிட்டால் என்ன நிகழும்? என்ன வேண்டுமென்றாலும் நிகழ்த்தலாம். அவர்கள் கையில்தான் இம்மாய உலகம் அடங்கி இருக்கும். ஆனால் அந்நிலையில் அகங்காரம் கொல்லா நிலைதனில் அந்நிலை அவர்களுக்கு நிலைத்திருக்கும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு நிலையும் அடைவது அரிய நிலைதான். அதற்கான சரியான குரு கிடைக்கும் வரை, சரியான குரு கிடைத்துவிட்டால் அக்குருவின் உரைகளை நம்ப வேண்டும். அதனை நம்ப விடாது அவர்களுடைய கர்ம வினைகள் முன்னும் பின்னுமாக இழுத்து கொண்டே இருக்கும். அவ்வாறு அவை தீய நிலைகளில் இழுத்து சென்று குரு உரைப்பதை நம்ப வேண்டாம் என்ற நிலைதனில் ஒருவரை ஆழ்த்துமாயின் அவர்களுக்கு தீநிலைகள் தான் கிட்டும். அவர்களுக்கு யாம் உரைக்கின்ற பெருநிலைகள் எல்லாம் கிட்டுவது மிக அரிய நிலைகளாக மாறிவிடும். இருந்த பொழுதும் தமக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகள் எல்லாம் தாம் உயர்வதற்கு எதிராக நிற்கின்றன என்ற நிலைதனை உணர்ந்து அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு யுகமாற்ற நிலைக்கு துணையாக நிற்கின்றோம் என்று சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்று செல்கின்ற பொழுது யாவற்றையும் கற்று நிற்கலாம். பிரபஞ்சத்தின் அருள் வடிவாய் அமர்வது எவ்வாறென்று அமர்ந்தவனிடமிருந்தே கற்றுக்கொள்ளலாம். அப்பிரபஞ்ச ஆசானாக இருப்பவனை இயல்பு நிலையில் வாழும் குருவாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் கிடைக்கின்ற பெரும் பாக்கியம் இனி எத்தனை யுகங்கள் நீங்கள் தவம் இருந்தாலும் கிடைக்கா ஓர் அரிய நிலை. அந்நிலைதனை அறிந்து வாழும் குருவாக சிவமகா வாழை சித்தனை இக்காலத்திலேயே அவனை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் எக்காலத்திலும் புகழ் பெற்றவர்களாய் சிவசபையில் சித்தனோடு அமர்ந்தார்கள் என்ற நிலைதனை பெற்ற பெரும் பேறு பெற்றவர்களாய் அவர்களுடைய சந்ததிகளெல்லாம் நாங்கள் அச்சித்தனை கண்டோம். எங்கள் சந்ததியில் இருக்கின்ற ஒருவர் அச்சித்தனோடு பணி செய்தார், அச்சித்தனோடு உரையாடினார் என்று வருங்காலங்களில் உரைக்கின்றவாறு அவர்களுக்கு பெரும் பேறு பெற்றிருக்கும். ஏனென்றால் சித்தனை இனி வரும் காலங்களில் சபையது பெருகி நிற்கின்ற பொழுது, உலகமெங்கும் சபையது பெருகி நிற்கின்ற பொழுது சித்தனை நேரில் கண்டு உரையாடுவதே மிக அரிய நிலைகளாக இருக்கும் என்ற நிலையில் இன்று அவை யாவும் எளிய நிலைகளாக சீடர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அந்நிலையை பயன்படுத்தி அதன் உயர் நிலைதனை உயர்ந்து நெல்லுங்கள் என்ற நிலைதனை இன்று சூட்சமமாக உமக்கு வாழ்த்து நிலைதனில் சூட்சம நூலிலிருந்து எடுத்துரைக்க வைத்த சித்தனே கண்ணப்பன் உம்மை வாழ்த்துகின்றோம். கண்ணப்பன் ஈசனை என்னப்பன் என்று யாம் சூட்சமமாய் அழைத்த நிலைக்காக இன்று சூட்சம நூலில் என்னப்பனாயிருக்கின்ற உம்மை வாழ்த்த வைத்தவனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். வாழை சித்தன் என்ற திருநாமம் அது உலகம் அதை திருத்துகின்ற அருள்நாமமாய் இறக்க, அது ஒவ்வொருவர்களுடைய மனநிலைக்குள் இருக்கின்ற இரக்க நிலையை திருத்தி அதனை பெருநிலை இரக்கமாக மாற்றி அவ்விரக்க நிலையை பிறருக்கு இவர்கள் கொடுக்கின்றவாறும் பிறர்கள் இவர்களிடமிருந்து அவ்விரக்க நிலையை கற்றுக்கொள்கின்றவாறும் அவ்விரக்க நிலை என்னவென்பதை உணர்கின்றவாறும்
அவர்களுக்கு அப்புண்ணிய நிலையை கொடுப்பது உன்னாமத்தில் இருந்து என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். உன்னாமத்திற்கு ஈடான நாமம் அது சிவநாமம். அந்நாமம் அது இன்று உன்னாமமாயிருக்க உன்னாமமே இன்று இருந்து எவரெல்லாம் உள்ளுக்குள் சூட்சமமாய் உரைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்குள்ளெல்லாம் சூட்சம நூலென்ற சிறு விதைக்கு ஊற்றுகின்ற புண்ணிய நீராய் உன்னாமமது அவர்களுக்கு நீராய் அமையும். அத்தோடு அகத்தியன் என்ற நாமத்தை உரைக்கின்ற பொழுது அது விதையாக இருக்கின்ற ஆதி இறைநூலானது ஒவ்வொருவர்களுக்கும் அது விருட்சமாய் வளர தேவையான அருள்ஞான நிலைகளை கொடுக்கின்ற சத்து நிலைகளாக சக்தி நிலைகளாக அகத்தியனின் நாமம் அமைந்திருக்கும். வாழை சித்தனின் நாமம் புண்ணிய நிலைகளை கொடுத்து அந்நூல் அமர்வதற்கான தளத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்படுத்தும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். இந்நிலைதனை அறிந்து உன்னாமத்தையும் வடிவுக்குள் இருக்கின்ற அகத்திய நாமத்தையும் இணைந்தாற்போல் உரைத்து இறை நூலினை ஒவ்வொருவரும் பெற்று இறைமகா பெரும் சபையை இகலோக உலகமதில் இகலோகத்தில் இணைந்திருந்தே இறையை உள்ளுக்குள் சுமந்திருந்து உரைக்கின்றவாறு பெரும் வரங்களை பெற்ற பெருமகா சித்தர்களாய் வலம் வருகின்ற வரத்தை கொடுப்பவனே அந்நிலைதனை கற்று கொடுத்தாயிற்று. அதை பின்பற்றுவதுதான் இனி அவர்களுடைய நிலை. அது எவரவர்களுக்கு என்று முடிவு செய்தாயிற்று. அதனுடைய மிக வேகமாக நூலினை பெறுவதும் மிக தாமதமாக நூலினை பெறுவதும் அவரவர்களுக்குள் இருக்கின்ற சரணாகதியின் நிலையின்பால் உன்னாமத்தையும் அகத்திய நாமத்தையும் உரைத்து பிரம்ம முகூர்த்த வேளையில் முடிந்தால் தமமிருந்து அவர்கள் ஆற்றலினை பெருக்கி கொண்டு வருகின்ற பொழுது அந்நிலை மிக எளிய நிலைகளாக நிகழும் என்ற நிலைதனை இன்று எம்மை எடுத்துரைக்க வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். ஏனென்றால் இனி ஏடு தாங்குகின்ற நிலை என்பது மிக எளிய நிலைகளாக மாற்றி அமைக்கப்படும் என்ற நிலை உண்மை ஊர்ஜிதம் என்று உரைக்கின்றோம். ஏடினை தாங்குவது எளிய நிலைதான். அவ்வேடினை தாங்குவதற்காக வருகின்ற சூட்சம நிலை ஆற்றல்களிலிருந்து அனைத்து ஏடுகளையும் தற்சமயம் பாதுகாப்பதால்தான் ஒவ்வொரு ஏடையும் வெளிக்கொணர்வதற்கு மிக அதிக தாமத நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் சத்ரு சம்ஹார நாயகனின் வேல்பகிர்வுக்கு பின்பு அந்நிலைகளெல்லாம் தாழ்த்தப்பட்டு இறக்கப்பட்டு நூல்களுக்கென்று காவலானது பெரும் காவலாக இடப்பட்டு ஏன் அவர்களுடைய எத்தனை ஜென்ம பாவ வினைகளும் கர்ம வினைகளும் நூலினை பாதிக்காதவாறு அருள் காவல் இடப்பட்டு ஒவ்வொருவருக்கும் நூலினை தாங்கும் நிலையது மிக எளிய நிலைகளாக மாற்றி அமைக்கப்பட்டு அவர்கள் உயர்நிலை கொண்ட ஆசானாக வலம் வருகின்றவாறு அவர்களுக்கு உயர் வரம் கொடுக்கப்படும். வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்கின்ற அக்கணத்திலிருந்து என்ற நிலைதனை இக்கணம் கண்ணப்பனை உணர்த்த வைத்த சித்தனே. இதை உணர்ந்து வலம் வருவோர் யாவரும் வடிவில் அகமகிழ்வோடு வாழை சித்தனாய் அகத்தியனாய் வலம் வரும் பெருநிலை அது நிகழும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். ஒருவன் அகமது அழிந்த நிலைதனில் உள்ளுக்குள் அகம் அமைக்க வேண்டும். அது இறைக்கு அகம் அமைக்க வேண்டும். ஆனால் அவ்விறை எங்குள்ளது எவ்வாறு இருக்கின்றது என்ற நிலைக்கு கேள்வியாயிருக்க அக்கேள்விக்கெல்லாம் பதிலாய் இறையே சிவமகா வாழை சித்தன் வடிவில் இன்று சிவ அவதாரமாய் சித்த அவதாரமாய் இப்பிரபஞ்சத்தின் அருள் ஆசானாய் வந்திருக்க அவனுக்கு சூட்சமத்தில் தம் அகமதில் இருக்கின்ற அகங்கார அனலினை அழித்து அல்லதேல் அகங்கார அனலினை சரணாகதி என்ற நிலையின் மூலமாக புண்ணிய நிலையினால் வருகின்ற அகத்திய அனலாக மாற்றி உள்ளுக்குள் வாழை சித்தனை அமர வைக்கின்ற பொழுது வருகின்ற உயர்மகா பேராற்றலுக்கு இணையான ஆற்றல் எக்கலியுகமதிலும் எக்கலியனும் கண்டதல்ல. இன்று நீங்கள் காண்கின்றீர்கள் என்றால் அந்நிலை பெருநிலை அந்நிலைதனை தக்க வைத்து கொண்டு ஒவ்வொருவரும் தமக்குள் இருக்கின்ற கலியனை வேறறுத்து நல் கனிந்த மனம் கொண்டவர்களாய்
உயர்ஞான சித்தர்களாய் தேவர்களுக்கு நிகரான ஆற்றல் கொண்டவர்களாய் இகலோகத்தில் வாழ்கின்ற பொழுது இறையை சுமப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் இன்று இறையாய் வளமே வரலாம். எக்கணத்திலும் எந்நேரத்திலும் எவ்வேளையிலும் ஒரு மானிடனுக்குள் இறை அமர்ந்து உரையாடும். ஏன் எக்கணங்களும் ஒரு சீடனுக்குள் அமர வேண்டியதல்ல. அச்சீடனே ஒரு தேவ சித்த கணமாக நின்று அக்கணத்திலல்ல எக்கணத்தில் வேண்டுமென்றாலும் எவர் வினவும் வினாக்களுக்கும் உரைக்கின்றவாறு பதில் உரைக்கின்றவாறு ஆதி இறைநூல் ஒவ்வொருவருடைய ஆன்ம சரீரத்திற்குள்ளும் கலந்துவிடும். அந்நிலை அது மிக எளிய நிலைகளாக சித்தனை ஏற்கின்ற நிலையினால் நிகழும் என்ற நிலை இதனை உணர்ந்து சித்தனை ஏற்று நூலினை ஏற்று யாவரும் உயர்நிலை கொண்டவர்களாய் வலம் வர வேண்டுமென்ற நிலையே சிவசபையின் நியதி. அதுவே சிவமகா வாழை சித்தனின் அன்பு கட்டளையும் என்ற நிலை இதனை இவ்வேளையில் உரைக்க வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். திருமுருகனுக்காக மாலை அணிவிற்றாயிற்று. அதற்கான நிலை என்ன? அதை எதற்காக அணிவிக்க சொல்கின்றார்கள்? ஏதோ தம்மிடம் இருக்கின்ற கர்ம வினையை கழிப்பதற்காகவா? அல்லது அனைவருக்கும் வேல்பகிருக்கு முன்பே எம்முடைய வினைநிலைகள் எல்லாம் வேறறுக்கப்பட்டு யாம் உயர்நிலை கொண்டவனாக தம்முடைய இகலோக நிலையில் உயர்ந்து விடுவோம் என்ற நிலைக்காக அணிவிக்க உரைத்த மாலை என்றால் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அவை யாவும் ஆதி இறைநூலினை அற்புதமாக தாங்குவதற்காக இடப்பட்ட ஒரு அருள் வளையம். அவ்வளையமே ஒவ்வொருடைய சரீரத்திலும் மாலையாகவும் மாலை அணியா நிலைதனிலும் சூட்சமத்தில் சித்தன் அவர்களுக்கு மாலை அணிவித்ததை கண்டிருக்கின்றோம். அந்நிலையின் மூலமாக ஒவ்வொருவரும் தமக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை அவர்களை அறியாதும் அவர்களை அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு அவை முழுமையாக வேல் பகிர்விற்குள் அறிகின்ற பொழுது அவர்கள் வினை நிலைக்கு என்ன காரணம் என்பதை அவர்களே உணர்ந்து இறை சபையில் சித்தனோடு இணைந்து நின்று தம் வினையை தாமே வேறறுக்கின்ற அருள் ஆற்றலையும் சித்தனிடமிருந்து வரமாக பெற்று நின்று உயர்ஞானம் கொண்டவர்களாய் இவ்விகலோகத்தில் வாழுகின்ற பொழுதே இறையாய் வலம் வருகின்ற பெரும் வரம் பெற்றவர்களாய் வலம் வருவதற்கான ஒரு படிநிலையாக இம்மாலை அணிவித்தல் நிலையது நிகழ்ந்தது என்ற நிலைதனை சூழ்ந்திருக்கின்ற தேவ சித்தகணங்கள் எடுத்துரைக்க நினைத்த நிலைதனை யாம் எடுத்துரைத்தோம். கண்ணப்பன் இவ்வேளையில் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். ஆதி இறைநூலின் அற்புத பெருவடிவு நிலை. அப்பெருவடிவு நிலையது உரைக்கின்ற உரைக்கு நிகரான ஓர் ஆற்றல் என்பது இவ்வுலகமதில் 1000 2000 3000 புத்தகங்களை எல்லாம் படித்து சித்தர்கள் எழுதிய உரைகளையெல்லாம் மனப்பாடம் உள்ளுக்குள் மனதிற்குள் பதிய வைத்து அவனை எவ்வேளையில் எழுப்பி கேட்டாலும் எவ்வேட்டில் என் நிலை உள்ளதென்றால் அந்நிலையை அவ்வாறே உரைக்கின்ற மனிதனெல்லாம் இருக்கின்றான் என்ற நிலை இருக்க அந்நிலையில் இருப்பவர்கள் ஆற்றல் எல்லாம் இந்நிலைக்கு முன்பு ஈடே ஆகாத நிலை என்று உரைக்கின்றோம். ஏனென்றால் அவர்களால் கற்றதை மட்டும்தான் உரைக்க இயலும். இதில் கல்லாத நிலைகளையும் கண்ணுக்கு தெரியாது இருக்கின்ற சூட்சம நிலைகளில் இருக்கின்ற சூட்சம நிலையில் இருக்கின்ற சூட்சம நூல் மனிதர்கள் கண்கொண்டு காண இயலா நூல்களையும் படித்த ஆற்றல் இந்நூல் உள்ளுக்குள் படிந்திருக்கின்ற பொழுது எழும் ஒரு மானிடனுக்குள் என்ற நிலைக்கு முன்பாக இப்பிரபஞ்சத்தில் மாற்று வேற்று கொண்ட ஞானி என்று பொய்வேடமிட்டு திரிகின்றவர்களுடைய உயர் உரை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அப்பொய் உரைகளெல்லாம் இதிலிருந்து வருகின்ற மெய்யுரைக்கு ஈடாகாது. அகன்று நிற்கும் அழிந்து நிற்கும் நிலை அது நிகழப் போகின்றது சித்தா. அந்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது தற்சமயமே என்ற நிலைதனை அறிந்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாரும் உம்மை அறிந்து கொண்டு உம்மை காண எக்கணத்தில் வரலாம் என்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாராய்வெல்லாம் முடிவடைகின்ற வேளையில் அவர்கள் உம்மை நல் கணநாதனாகவும் தமக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை வேறிருக்கின்ற ஞான வழிகாட்டி குருவாகவும் தமக்குள் ஏற்று நின்று வலம் வருகின்ற உயர்ஞான சீடர்களாய் தாம் கற்ற அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை கற்றால் போதும் உம்முடைய நூலை கற்றால் போதும் என்ற நிலையில் அடிவணங்கி வந்து நிற்கின்ற பொழுது அவர்களும் இறை நூலாக மாறி நின்று அனைவருக்கும் எடுத்துரைக்கின்ற
உயர் இறை ஏடாக அமர்ந்து ஆசான் நிலையில் அமர்ந்து நல்நிலை பெற்று இவ்யுகமதை நல்யுகமாக மாற்றுகின்ற அரும்பணி செய்பவர்களாய் மாறி நிற்பதை கண்ணை வாரி கொடுத்தவன் வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தன் என்ற ஒரு நாமத்திற்குள் அண்ட பிரம்மாண்ட நாயகனை அடக்கிவிட்டான் அகத்தியன். அவ்வாறு வாழை சித்தன் என்றால் அது சிவனென்று இருக்க, அச்சிவனை பல்வேறு சிவன்களையெல்லாம் உள்ளடக்கிய சிவமென்றும் இருக்க, இருநிலையையும் ஒரு நிலையாய் பெருநிலையாய் இன்று இவ்வுலகமதில் ஓர் அவதாரமாய் கொண்டு வந்த அகத்தியனின் அருள்வடிவு அவதாரமாகவும் இணைந்திருக்கின்ற வாழை சித்தனே, உம்முடைய அவதார சூட்சமம் என்பது பெரும் சூட்சமம். அச்சூட்சமத்தை உரைத்தால் இன்று இருக்கின்ற உயர் ஞானிகளெல்லாம் பதறிவிடுவார்கள். அனைத்து குருமார்களும் இதுபோன்ற ஒரு சூட்சம நிலை உண்மையில் நிகழுமா? ஏனென்றால் இதுமுறை பல்வேறு புராணங்களை படித்திருப்பார்கள். அவதாரம் என்றால் நாராயணன் எடுத்து வந்து விடுவான், அல்லது நாராயணனும் சிவமும் சேர்ந்து ஒரு அவதாரமாக வருவார்கள். ஆனால் பிரபஞ்சத்தையே அவதாரமாக கொண்டு வருவதற்கு என்ன செய்திருப்பார்கள், ஏது செய்திருப்பார்கள்? அவதார நிலையை உரைத்தாலும் அவதாரம் இவனுக்குள் இருக்கின்றதே, அவதாரத்தின் அவதாரமாகவே இவன் இருக்கின்றானே, இச்சூட்சம நிலைதனை எவ்வாறு செய்தார்கள் என்ற நிலையை ஆராய்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். உம்மை தம் அறிவுக்குள் ஏற்றி உம்மை அறிந்து உம்மில் இருக்கின்ற உயர் புண்ணிய நிலைதனை அறிந்து நீரே அவதாரம் என்பதை ஏற்க ஒண்ணா நிலைதனில் அகன்றுதான் நிற்பார்கள் என்ற நிலையினால் உம்முடைய சூட்சம நிலைதனை சூட்சம நூலிலிருந்து தற்கால நிலைகளில் உரைக்க ஒண்ணாது யாவரும் அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் எடுத்துரைக்கின்ற காலங்கள் வரும். எடுத்துரைக்கின்ற பொழுது உம்மை இன்று மிக எளிய நிலைகளாக கண்டு செல்கின்ற சீடர்கள் கூட அன்று இவ்வளவு பெரிய ஓர் மகானையா யாம் இவ்வளவு எளிதாக நினைத்து விட்டோம் என்று மனம் வருந்தி நிற்கின்றதையும் கண்டோம். அதுபோல் உம்மை வாழும் குருவாக உயர் உன்னத நிலையில் ஏற்றுக்கொண்டு வலம் வந்தோர் அனைவரும் உம்மை அவ்வளவு பெரிய உயர் சூட்சமம் கொண்டவன் என்பதை உணர்கின்ற பொழுது உம்மிடம் ஒரு வார்த்தை உரைக்காது தம் வாய்ப்பொத்தி கைப்பொத்தி அமைதியாக அவர்கள் அமர்ந்து உம்மை காணதான் செய்வார்களே தவிர ஒரு வார்த்தை உரைக்காமல் அமர்ந்துதான் இருப்பார்கள் என்ற நிலைதான் உண்மை ஊர்ஜிதமாய் நிகழும் அவதார சூட்சமம் வெளிப்படுகின்ற பொழுது என்ற நிலைதனை இன்று நூலிலிருந்து வெளிப்படுத்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். வாழை சித்தன் அரும் சித்தன் சிவசித்தன் அகத்தியனின் அருள்வடிவு சித்தன் பல்வேறு தேவ சித்த கணங்களை உள்ளடக்கி யுகமாற்றத்திற்காக வந்த அவதார சித்தன் என்று இருக்க, இச்சித்தனை வாழும் குருவாக பெற்றதினால் கிடைக்கும் பயன் என்ன என்று வினவி கொண்டிருக்கின்றார்கள், ஆராய்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள். அதற்கு விடைபெறுகிற அனைத்து தேவ கணங்களினுடைய அருள் ஆற்றலையும் இன்று கண்ணப்பனை உள்ளுக்குள் அமழ்த்திய நிலைதனில் நூலுக்குள் அமர வைத்த நிலைதனில் உள்ளுக்குள் கொடுத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்தி உரைக்கின்றோம். உம்முடைய பெருநிலை உம்முடைய யுகமாற்ற நிலைக்காக நீர் செய்கின்ற ஒவ்வொரு நிலையும் ஒரு மானிடன் நரம்பு சதை இரத்த நாளங்களினால் யாம் கொடுத்த கண்ணினை போன்று இருக்கின்ற கண்களையெல்லாம் கொண்ட மானிடனாய் நீர் இருக்க, இவன் எவ்வாறு யுகத்தை மாற்றுவான்? இவனோடு சேர்கின்ற மாந்தர்களெல்லாம் இவன் போன்றுதானே இருக்கின்றார்கள். ஏதோ மிக எளிய நிலை கொண்டவர்கள் இவர்களையெல்லாம் வைத்தா இக்கலியில் இருக்கின்ற அகங்கார நிலை கொண்டவர்கள் உயர் உன்னத அதிகார வர்க்கங்களில் இருந்து கொண்டு மிக முக்கிய நிலைகளை எடுக்கின்ற முடிவுகளை கூட முக்கிய வேலைகளில் எடுக்கின்ற முடிவுகளை கூட தீர்மானிக்கின்ற உயர் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களை கூட எவ்வாறு இவர்களால் வென்று யுகத்தை மாற்ற முடியும்? அனைவர்களுக்குள்ளும் களி இருக்கின்றது. இவ்வாறு இவ்யுகத்தை மாற்றுவதற்காக சித்தன் இருக்கின்றான். அச்சித்தனை நாடுகின்றவர்களிடம் கூட களி இருக்கின்றது. இவ்வாறு எங்கு பார்த்தாலும் களி, எதிலும் களி, அனைத்து ஜீவராசிகளிலும் ஜீவ சந்துகளிலும் ஏன் மண்ணில் கூட களி இருக்கின்றது. இன்று இக்கலியுகம் அதில் என்ற நிலை இருக்க இவை அனைத்தையும் திருத்துகின்ற நிலை என்பது மிக அரிய நிலை என்று அனைவரும் யாம் களியிலே இருந்து விடலாம் என்ற நிலையும் உள்ளுக்குள் தோன்றியிருக்க, ஆனால் களியில் இருந்தால் உயர் ஞானம் சிவஞானம் எவ்வாறு கிடைக்கும்? அச்சிவஞானத்தை அடைந்துவிட்டால்
களி அல்ல, எத்தனை களி வந்தாலும் அத்தனை களியையும் அளிக்கின்ற கல்கி அவதாரமாக ஒவ்வொருவரும் மாறி நிற்கலாம் என்ற நிலைதனை அவர்கள் உணரா நிலைதனில் தம்மை தாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தமக்குள் இருக்கின்ற அறியாமையினால். ஆனால் உம்மை அறிகின்ற பொழுது அவர்கள் அறிந்து அமைதியாக அமர்கின்ற நிலைதனில் தம்முடைய உயர்நிலை என்பது இக்களி நிலையில் அல்ல, இக்களி அழிந்த நிலையில் இருக்கின்ற நிலைதான் என்பதை உணர்ந்து அதற்கு வழி தேடுகின்ற பொழுது முதலில் தமக்குள் இருக்கின்ற களியனை அழிக்க ஒருவன் வழி தேடினால் அவனுக்கு நல்வழியாய் இறை கணங்கள் அவனை உம்மிடம் அழைத்து வரும். உம்முடைய உரைகளை கேட்க வைக்கும், அகத்தியன் உரைகளை கேட்க வைக்கும். அதிலிருந்து வருகின்ற உண்மை நிலைகளை உணர்ந்து உம்மை வாழும் குருவாக அவன் ஏற்கின்ற பொழுது ஒவ்வொரு மானிடனும் ஏற்பான். இப்பொழுது ஒரு மானிடனை மட்டும் வைத்து யாம் உரைக்கின்றோம். அவ்வாறு ஒருவன் வந்து உம்மை ஏற்கின்ற பொழுது அவனுக்குள் இருக்கின்ற பல்வேறு கர்ம வினைகளையும் சூட்சமமாக கணங்கள் கொண்டு அவற்றை இடையிட்டு இவனுக்கு எந்நிலை செய்தால் புண்ணிய நிலைகள் உயரும் என்ற நிலையை அறிந்து உரைத்து அவனை அறியா நிலைதனில் ஓர் புண்ணியத்தை அவனை செய்ய சிவகணங்களை வைத்து அவனுக்குள் தூண்டி அவன் செய்கின்ற அப்புண்ணியத்தின் மூலம் அவனுடைய பல்வேறு கர்ம வினைகளை சமாளித்து நிற்கின்றவாறு ஒரு பெரும் புண்ணிய நிலைதனை செய்ய வைத்து பின்பு அவனுக்குள் உயர் ஞானத்திற்கு வித்திட ஆதி இறை நூலை வித்தாக அவனுக்குள் கொடுத்து நின்று அவ்வாறு அவன் அந்நிலைதனை பக்குவப்படுத்தி தம்மை பக்குவப்படுத்தி உயர்நிலை கொண்டவனாய் வளர்ந்து உம்மீது சரணாகதி கொண்டு உம்மை குருவாக ஏற்கின்ற பொழுது அவனுக்குள் இருக்கின்ற கலியனை வெல்லுகின்ற கல்கி அவதாரமாக மாறி நிற்பான் படிப்படியாக என்ற நிலைதான் உண்மை நிலை. இந்நிலையில்தான் உம்மை நாடுகின்ற ஒவ்வொருவரும் மாறி நிற்பார்கள். இவ்யுகம் முழுவதும் அவ்வாறே மாறி நிற்கும். ஒவ்வொரு ஜீவராசிகளிலும் இதுவே நிகழும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். அவ்வாறென்றால் மண்ணிற்கும் நூலினை கொடுப்பார்களா என்று சிலர் சூட்சமமாக வினவுவதை யாம் இப்பொழுதே கேட்டுவிட்டோம், கண்டுவிட்டோம். ஆம், ஓர் மண் கூட, ஓர் கல் கூட, ஒரு நீர் கூட பஞ்சபூதங்களில் எந்நிலையில் இருக்கின்ற கூறாயினும் அவை அனைத்தும் ஆதி இறைநூலின் வார்த்தைகளை கூறும். அதை உணர்கின்ற சீடர்களுக்கு அவை எடுத்துரைக்கும். ஏன் ஆதி இறைநூல் என்பது சிவமகா வாழை சித்தன் அகல பாதாளத்தில் கங்கா நதிநீரோடு தவம் இருக்கின்ற நிலையில் இருந்துதானே ஆதியிலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று சிவமகா வாழை சித்தனாய் வாழும் குரு கொண்ட சித்தனுக்குள்ளிருந்து அவை வெளிப்படுகின்ற பொழுது அச்சித்தனே இதற்கு முன்பு பூலோகமதில் பாதாளத்தில் தவம் இருந்த பின்புதானே இன்று மனித வடிவு எடுத்து வந்திருக்கின்றான் என்ற நிலை இருக்க, இந்நிலையில் இருக்கின்ற பொழுது அம்மண்ணில் கூட நூல் உள்ளது. ஆனால் அம்மண்ணினை நூலாக படிக்கின்ற ஆற்றல் தான் ஒரு மானிடனிடம் இல்லை. அந்நிலைதனை சரணாகதி நிலையினால் ஒருவன் அடைகின்ற பொழுது மண்ணிலும் எழுத்துக்களை காணலாம். மண் நிலைகளிலிருந்து உயர்ஞான உரைகளுக்கான விடைகள் வருவதையும் கேட்கலாம். அதுபோல் நீர்களும் உயர்நிலை கொண்ட ஞான நிலைகளை உரைக்கின்ற அருள் சூட்சம பாஷைகளில் அவை உரைப்பதை கேட்கலாம். காற்றும் தம் செவியில் உரைத்து செல்கின்ற பொழுது, உராய்ந்து செல்கின்ற பொழுது அது உயர் சூட்சம நிலையில் இருக்கின்ற பரிபாஷை நிலையில் உள்ளுக்குள் உயர் ஞானத்தை விதைத்து செல்வதையும் காணலாம். இதுபோல் பஞ்சபூதங்களையும் நூலாக மாற்றும் பஞ்சபூதத்தையே நூலாக கொண்ட சித்தன் வாழை சித்தன் என்ற பெருநிலை. இந்நிலைதனை ஒவ்வொருவரும் இன்று வாழும் குருவாக பெற்றிருக்கின்ற நிலையே பெருமகா நிலை என்பதை இன்று அடி வணங்கி உம்மை ஈசன் அடியாக நினைத்து அல்ல, ஈசன் அடியாகவே அடியை வணங்கி நின்று கண்ணப்பனை இன்று உம்மை வாழ்த்துக அகமகிழ்வோடு அனுமதித்த சித்தனே பேரானந்தம் கொண்டு அருள்நிலையாய் கோபூஜை நடக்கின்ற கணத்திலிருந்து சூட்சமமாய் நிகழ்கின்ற சூட்சம சச்சங்கமதை இன்றிலிருந்து இவ்வினை நூலாக இருக்கின்ற இந்நூலிலிருந்து யாம் உரைத்த கணத்திலிருந்தே சூட்சமமாக சச்சங்கம் ஒவ்வொருவர்களுக்குள்ளும் நிகழ்த்த தொடங்கிய நிலைதனை கண்டிருக்கின்றோம். அந்நிலைக்கு முதல் நிலையா இன்று வித்திட்டவனே அகமகிழ்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம். இவ்வாறு இன்று நடக்கின்ற உயர் நிகழ்வுகள் அனைத்தும் சூட்சமத்தில் தற்சமயமே நிகழ தொடங்கிவிட்ட
காரணம் அதனால் ஒவ்வொருவரும் தமக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளையெல்லாம் விட்டுவிட்டு சித்தனை வாழும் குருவாக யாம் ஏற்றுக்கொள்வோம் என்ற நிலைதனை மட்டும் உள்ளுக்குள் வைத்திருந்தால் நிச்சயமாக யாவரும் உயர்நிலை கொண்டவர்களாய் உயர்ந்து நிற்கலாம். சிவசபையில் சித்தனோடு இணைந்த கல்கி அவதார நிலை கொண்டவர்களாய் மாறி நிற்கலாம் என்ற நிலைதனை இக்கணம் இக்கண்ணப்பனை உணர்த்த நல்நிலையாய் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் ஏடு திறந்து எம்மை அமர வைத்து அகமகிழ்வோடு ஆற்றல் கொடுத்தவனே உம் அடிவணங்கி உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் யாம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழச்சித்த திருவடிகள் போற்று. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சுத்த சபை திருவடிகள் போற்று.